நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆலோசனை கர்த்தாவே, 5ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே காணொளி வாயிலாக நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக அருள் கூர்ந்ததற்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். தேவரீர், நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கின்றீர். பலவிதமான கட்டுப்பாடுகளோடு கூட, ஊரடங்கின் மத்தியிலே பயத்தோடு கூட, வியாகுலத்தோடு கூட, துன்பத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நீர் இறங்கும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பலப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆராதனையின் முடிவிலே கர்த்தாவே, குடும்பத்திற்குள்ளாக ஒரு தெய்வீக சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென்.
பக்கம் 94, மூன்றாம் ஆராதனை முறை. இன் கன்னடா, பேஜ் நம்பர் 123. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுளை தொடுவோம், கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துடியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும். வாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? நமது கடவுளாகிய ஆண்டவருக்கும் மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. வருந்து இழைத்து பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளை, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும், மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை நாம் உணர்வோம். பாவங்களை நாம் உணர்ந்த வண்ணமாக இரண்டாம் பாவரிக்க ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பக்கம் 96. நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரை, இடத்தில் விசுவாசமா இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பின் சமாதானத்தை மரளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். ಈ ಅಂತರ್ಜಾಲ ಶಿಷ್ಟಾಚಾರದ ಆರಾಧನೆಗೆ ನೇಮಕವಾದ ಮೊದಲನೆಯ ವೇದ ಪಾರಾಯಣ ಪಾಠವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಪ್ರವಾದನಾ ಗ್ರಂಥ 34ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 25ರಿಂದ 31ರವರೆಗೆ. ಯೆಹೆಜ್ಕೇಲನ ಪ್ರವಾದನಾ ಗ್ರಂಥ 34ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 25ರಿಂದ 31ರವರೆಗೆ. ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು. ದುಷ್ಟ ಮೃಗಗಳು ದೇಶದಲ್ಲಿ ಇನ್ನಿರದಂತೆ ಮಾಡುವೆನು. ನನ್ನ ಜನರು ಕಾಡಿನಲ್ಲಿ ನಿರ್ಭಯವಾಗಿ ವಾಸಿಸುವರು. ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹಾಯಾಗಿ ನಿದ್ರಿಸುವರು. ನಾನು ಅವರನ್ನು
ನನ್ನ ಪರ್ವತದ ಸುತ್ತಣ ಪ್ರದೇಶಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಸುಖ ಪಡಿಸುವೆನು. ಕಾಲ ಕಾಲಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆನು. ಶುಭದಾಯಕ ವೃಷ್ಟಿಯು ಆಗುವುದು. ತೋಟದ ಮರಗಳು ಹಣ್ಣು ಬಿಡುವವು. ಹೊಲಗಳು ಒಳ್ಳೆಯ ಬೆಳೆಯನ್ನು ಕೊಡುವವು. ಜನರು ಸ್ವದೇಶದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇರುವರು. ಅವರ ಮೇಲೆ ಹೇರಿದ ನೊಗದ ಗೂಟಗಳನ್ನು ನಾನು ಮುರಿದು ಹಾಕಿ ಅವರನ್ನು ಅಡಿಯಾಳಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡವರ ಅಧೀನದಿಂದ ಬಿಡಿಸಿದಾಗ ನಾನೇ ಯೆಹೋವನು ಎಂದು ಅವರಿಗೆ ದೃಢವಾಗುವುದು. ಅಂದಿನಿಂದ ಅವರನ್ನು ಅನ್ಯ ಜನರು ಸೂರೆ ಮಾಡರು. ಕಾಡು ಮೃಗಗಳು ನುಂಗವು. ಅವರು ಯಾರಿಗೂ ಹೆದರದೆ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ವಾಸಿಸುವರು. ನಾವು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಸಿದ್ಧ ಫಲವೃಕ್ಷಗಳನ್ನು ಬೆಳೆಯಿಸುವೆನು. ಕ್ಷಾಮವು ಅವರ ದೇಶವನ್ನು ಇನ್ನೂ ಹಾಳು ಮಾಡದು. ಅವರು ಅನ್ಯ ಜನರ ತಿರಸ್ಕಾರಕ್ಕೆ ಗುರಿಯಾಗರು. ಆಗ ಅವರು ತಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ತಮ್ಮೊಂದಿಗಿದ್ದೇನೆಂತಲೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದವರಾದ ತಾವು ನನ್ನ ಜನರಾಗಿದ್ದೇವೆಂತಲೂ ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಳ್ಳುವರು. ಇದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. ನೀವು ನನ್ನ ಕುರಿಗಳು, ನಾನು ನನ್ನ ಕಾವಲಿನ ಕುರಿಗಳು. ನರಪ್ರಾಣಿಗಳಾದ ನಿಮಗೆ ನಾನು ದೇವರು ಎಂದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ ಎಂಬುದೇ. ಇಲ್ಲಿಗೆ ಮೊದಲನೆಯ ವೇದ ಪಾರಾಯಣ ಪಾಠವು ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. ನಿನ್ನ ವಂದಿತ ನಾಮವನೇ ಕುಂದದೆ ಕೀರ್ತಿಸಿ ಎಂದಿಗೂ ಹಾಡುತ್ತ ಬಂದು ಭಜಿಪೆವಯ್ಯ, ಬಂದು ಭಜಿಪೆವಯ್ಯ. ಸುಂದರ ರಕ್ಷಕನೇ ನಿನ್ನ ವಂದಿತ ನಾಮವನೇ ಕುಂದದೆ ಕೀರ್ತಿಸಿ ಎಂದಿಗೂ ಹಾಡುತ್ತ ಬಂದು ಭಜಿಪೆವಯ್ಯ, ಬಂದು ಭಜಿಪೆವಯ್ಯ.
is chosen from 1 Peter chapter 2 verses from 1 to 10. 1 Peter chapter 2 from beginning. Rid yourself then of all evil, no more lying on hypocrisy or jealousy or insulting language. Be like newborn babies, always thirsting for pure spiritual milk, so that by drinking it you may grow up and be saved. As the scripture says, you have found out for yourselves how kind the Lord is. Come to the Lord, the living stone, rejected by man as worthless, but chosen by God as valuable. Come as living stone and let yourself be used in building the spiritual temple, where you will be served as holy priest to offer spiritual and acceptable sacrifice to God through Jesus Christ. For the scripture says, I chose a valuable stone, which I am placing as a cornerstone in Zion, and whoever believes in him will never be disappointed. This stone is of great value for you that believe, but for those who do not believe, the stone which the builder rejected as worthless turned out to be the most important of all. And another scripture says, this is the stone that will make people stumble, the rock that will make them fall. They stumble because they did not believe in the word. Such was God's will for them. But you are the chosen race, the king's priest, the holy nation, God's own people, chosen to proclaim the wonderful act of God, who called you out of darkness into his own marvelous light. At one time you were not God's people, but now you are his people. At one time you did not know God's mercy, but now you have received his mercy. Here ends the epistle reading. Praise be to God. இயேசுவே
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. The Gospel reading according to St. John, chapter 20, verses from 19 to 23. ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನಗಳು 19ರಿಂದ 23ರವರೆಗೆ. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. எங்கள் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று திருச்சபையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பை நாம் பார்க்கின்ற வேளையிலே, அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. Christ invitation to be an expression of mission. Christ invitation to be an expression of mission. அருட்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய அருட்பணியை தொடரும்படியாக கொடுக்கப்படுகின்ற அழைப்பினை நாம் பார்க்கின்றோம். கால்பாத் என்கின்ற இறையாளர் இவனமாக சொல்லுகின்றார், திருப்பணி கடவுளுக்குரியது அல்லது திருப்பணி ஆண்டவருக்குரியது. மிஷன் பிலாங்ஸ் டு காட். திருப்பணி கடவுளுடையது. ஆக இந்த திருப்பணியை செய்ய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அல்லது கிறிஸ்து நமக்கு அழைப்பினை தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். எப்படியாக அழைப்பினை தருகின்றார் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை நாம் பார்க்கின்றோம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கட்டளையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றிருக்கின்றான் என்று சொன்னால் மிகையாகாது. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகின்றேன். எதற்காக என்றால், என்னுடைய அருட்பணியை, என்னுடைய திருப்பணியை நீங்கள் தொடர நான் உங்களை அனுப்புகின்றேன்.
இந்த வசனத்தை பல்வேறு இடங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, பல்வேறு நேரங்களிலே நாம் இது வெறும் திருப்பணியாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு மாத்திரம் இது பொருந்தும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இந்த கட்டளை பொருந்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருப்பணி என்பது எல்லோருக்கும் சொல்லப்படுகின்ற அல்லது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு தலையான கடமையாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. The mission of Christ is responsible of each and every Christian believer. Each and every Christian believer has to be a missionary to the mission work of Christ. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த கட்டளையை பெற்று அவர்கள் செய்ய வேண்டிய அருட்பணியை தான் ஆண்டவர் செய்ய நம்மை அழைக்கின்றார். இயேசுவினுடைய திருப்பணியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய அருட்பணியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த அருட்பணியானது உயர்ந்த நோக்கமுடையதாக இருக்கின்றது. லூக்கா 4:18-19. அந்த திருப்பணி பறந்து விரிந்ததாக இருக்கின்றது என்று சொல்லி மத்தேயு 28:18-19 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி அனைவருக்கும் உரியது என்று யோவான் 10:16 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி சுயநலம் அற்றது என்று லூக்கா 19:58 நாம் பார்க்கின்றோம். அந்த திருப்பணி நன்மை செய்து பிதாவை மகிமைப்படுத்துவதாக இருக்கின்றது என்று சொல்லி மத்தேயு 13:19 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்கின்ற திருப்பணி என்று யோவான் 11:25 பார்க்கின்றோம். அந்த திருப்பணி உயிரை துச்சமாக எண்ணி செய்யக்கூடிய திருப்பணி என்று யோவான் 10:15 பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட உன்னத திருப்பணியை செய்யும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பினை தருகின்றார். God calls us to do this mission into the world in which He is sending us. கிறிஸ்தவர்களாக, இயேசுவினுடைய சீஷராக, கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த திருப்பணியை நம் வாழ்க்கையிலே காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். செயல் வடிவிலே காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை அழைப்பது கிடையாது. அழைத்தவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்றார். God doesn't see our qualification. God qualifies us to do His mission. அழைத்தவர்களை அவர் தகுதிப்படுத்துகின்றார் தம்முடைய திருப்பணிக்காக. ஆக எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த திருப்பணிக்கு உகந்தவனா? என்னால் இதை செய்ய முடியுமா? எனக்கு கல்வி இல்லை, கல்வி திறன் கிடையாது, வரங்கள் கிடையாது, என்னால் செய்ய முடியாது என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம். அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துவார். மோசே சொல்லுகின்றார், தேவனே, என்னால் செய்ய முடியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவனாக இருக்கின்றேன். ஆனால் மோசேயை போல ஒரு சிறந்த தலைவன் இஸ்ரவேலுக்குள்ளாக இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆக அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். தாவீதை தேர்வு செய்த பொழுது தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலினுடைய தலை சிறந்த அரசராக தேவன் மாற்றினார். ஆக அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். அவருடைய அழைப்பிற்கு நாம் இணங்கு, நாம் அர்ப்பணிக்க அல்லது நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை இந்த வேளையிலே அழைக்கின்றார். ஒப்பு கொடுப்போமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய, அருட்பணியுடைய வெளிப்பாடாக இருக்கு. அவர் அழைக்கின்ற அழைப்பிற்கு ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் செய்கின்றேன், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய திருப்பணியை தொடருவார். அவருடைய சீஷர்களை அழைத்தார்.
இனி நீங்கள் மனுஷரை பிடிக்கின்றவர்களாக நான் மாற்றுவேன் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார், பயிற்சி அளித்தார், ஊழியத்திற்காக அனுப்பினார். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். உங்களுக்காக ஒன்றியம் நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள். இதுதான் ஆண்டவருடைய கட்டளையே. இன்றைக்கு ஆண்டவருடைய திருப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, எதன் மீதும் நீங்கள் நாட்டத்தை கொள்ள வேண்டாம். Don't aspire anything when you are preparing yourself to do God's mission. பதவிக்காக, அதிகாரத்திற்காக, போட்டிகளை தவிர்த்து ஆண்டவருடைய ஊழியம் தன்னலமற்றது, சுயநலமற்றது, எதிர்பார்ப்பில்லாதது. எப்படி நம்மை ஆண்டவர் அனுப்பினார் என்பது வேதம் மிக தெளிவாக சொல்கின்றது. எதற்காக அனுப்பினார் என்றும் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணி என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, பார்வையில்லாதவர்களுக்கு, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இந்த திருப்பணியிலே நாமும் பங்கு கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். என கருமையான தேவனுடைய சின்னமே, இந்த திருப்பணியை, இந்த அருட்பணியை செய்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், பிதா என்னை அனுப்பினது போல. மேற்கூறிய இந்த காரியங்களிலே பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பலனடைவீர்கள். என்னுடைய திருப்பணியை செய்வதற்கான பலனை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை அவர் தந்தார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பினை பெற்ற அநேகர் நாம் வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதிக்கு நேராக சற்று நம்முடைய தியானத்தை திருப்புவோம் என்று சொன்னால், எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 31 வரை. இந்த அழைப்பினை பெற்ற அநேகர் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், திருப்பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பின பொழுது மேய்ப்பர்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு தரப்பட்ட அந்த பொறுப்பில் இருந்து தவறி போனார்கள். மேய்க்க வேண்டிய ஆடுகளை அவர்களே அடித்தார்கள். கொழுமையானதை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். காணாமல் போனதை தேடாமல் போனார்கள். நலிவடைந்ததை கவனிக்காமல் போனார்கள். ஆகவே மந்தையில் இருந்த ஆடுகள் எல்லாம் சிதறி ஓடின, காட்டு மிருகங்களுக்கு இரையாயின என்றெல்லாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த பொறுப்பினை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் இதை கவனிக்காமல் இருக்கின்ற வேளையிலே தேவன் இறங்கி வருகின்றார். வந்து என்ன செய்கின்றார்? 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பிலே சுயநலமாக அவர்கள் வாழ்ந்ததினாலே. 6ஆம் வசனத்திலே விசாரிக்காமல் தேடாமல் தங்களுடைய திருப்பணியை செய்யாதவர்களுடைய கையிலிருந்து தேவன் அந்த பொறுப்பினை, அந்த திருப்பணியை எடுத்து தம்முடைய தாசனாகிய தாவீதினிடத்திலே கொடுக்கின்றேன் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவராக, திருச்சபையிலுடைய விசுவாசிகளாக, திருச்சபையிலே பல ஊழியங்களிலே நாம் பங்கு கொள்ளுகின்றவர்களாக, பொறுப்புகளை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய பொறுப்புகளிலே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்காக நீங்கள் ஒன்றியம் எடுத்து செல்லாதீர்கள். உங்களுக்காக ஒன்றியம் நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள். எந்த பட்டணத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுகின்றீர்களோ, திருப்பணியிலே பாருங்கள், எந்த பட்டணத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுகின்றீர்களோ, எந்த வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள். எவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகின்றார்களோ, அந்த பட்டணத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது உங்கள் காலில் இருக்கின்ற தூசியை உதறிவிட்டு வாருங்கள். நியாய தீர்ப்பின் நாளிலே நடைபெறப் போகின்ற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இது வெறும் பட்டணங்களுக்கு மட்டுமல்ல, திருப்பணியை பெற்று அந்த திருப்பணியை
செய்யாமல் போகின்ற ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அனைவரையும் அழைக்கின்றார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. பாகுபாடுகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல், வேதபாவங்கள் இல்லாமல் எல்லோரும் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், என்னுடைய திருப்பணியை செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய சாட்சியாக, என்னுடைய சீஷராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அழைப்பினை நமக்கு தருகின்றார். அழைப்பை பெற்றுக்கொண்டு நாம் எசேக்கியேலிலே வாசித்த மேய்ப்பர்களைப் போல மாறுகின்ற வேளையிலே தேவன் அந்த பொறுப்பை எடுத்து வேறு ஒரு விதத்திலே கொடுத்து விடுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்று இருக்கின்றீர்கள். என் கருமையானவர்களே, தேவனுடைய ஜனமாக இருக்கின்ற நாம் இன்னும் எத்தனை மக்களை தேவனுடைய ஜனமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இரக்கத்தை பெற்றிருக்கின்ற நாம் எத்தனை பேருக்கு இரக்கத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பணிக்கான அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் எத்தனை பேர் திருப்பணியை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் புறஜாதியார்கள் மக்கள் மத்தியிலே. இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்திய தேசத்திலே பல்வேறு இடங்களிலே தோன்றினதற்கு ஒரு காரணம் நம்முடைய மிஷினரிமார்களுடைய அயராத, தன்னலமற்ற, தியாகமுள்ள ஊழியமாக இருந்ததினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் எல்லா இடங்களிலும், எல்லா மக்களிலும் சென்றடைந்தது. இயேசுவினுடைய திருப்பணியினுடைய அழைப்பை பெற்று அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்திய தேசத்திற்கு வந்து தங்கள் உயிர்களையும் தியாகம் செய்து ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு அழைப்பினை பெற்றிருக்கின்ற நாம் எப்படியாக அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். இந்த திருப்பணியை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளையும் கர்த்தர் சொல்லுகின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதை மிக தெளிவாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மிக தெளிவாக ஊழியம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளை குறித்து. ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாம் சாட்சி பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் கர்த்தருடைய திருப்பணி. இதை பேதுரு மிக அழகாக சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு கூட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள், ஆகவே பொறுமையோடு கூட சகித்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனால என்ன பெருமை. அதன் தொடர்ச்சியை நீங்கள் பாருங்கள். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். அதுதான் திருப்பணி. இதை செய்தான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்திலே அழைத்தார். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது, நன்மை செய்து பாடுபடும் பொழுது, நன்மை செய்தாலே பாடு வரும். நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும், தேவனுக்கு சாட்சியாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே காண்பிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் குற்றம் செய்து பொறுமையோடு கூட சகித்து கொண்டிருக்கின்றோம், அல்லது நன்மை செய்து பாடுபட்டு பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கின்றோம். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நன்மை செய்து பாடுபடுகின்ற பொழுது நாம் பகிர்கின்ற சாட்சிதான் இயேசுவினுடைய திருப்பணி. அதை அவருடைய மரண பரியந்தம் அதை செய்தார். அவர் 100க்கு அதிபதி ஈட்டினாலே அவருடைய விலாவை குற்றின பொழுது இரத்தமும் தண்ணீரும் கலந்து வெளியே வந்தது. அவன் சொன்ன வார்த்தை என்ன? மெய்யாகவே தேவனுடைய குமாரன்,
மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தார், அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயம், நாம் வழிபடுகின்ற திருச்சபை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இவைகளை பார்த்து ஏளனம் செய்தார், நகைத்தார், அவமானப்படுத்தினார், ஏளனம் செய்தார். கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் நன்மை செய்து பாடுகளை படுகின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக சாட்சி பகர்கின்றீர்கள். அப்படிப்பட்ட சாட்சியை தான் கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்க்கின்றார். அதுவும் இப்பொழுது இருக்கின்ற இந்த பெரும் தொற்றின் காலத்திலே நன்மை செய்து அதன் விளைவாக நமக்கு ஏற்படுகின்ற பாடுகளின் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கருமையான தேவனுடைய சனமே, ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய ஆயத்தமா? நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் நிமித்தமாக நன்மை செய்து பாடுகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும் கர்த்தருக்காக அதை சகித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்படி அருட்பணிக்காக எங்களை அழைத்தீர். அப்படி அருட்பணி என்ன என்பதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். ஒருவேளை நாள் வரையிலும் எங்களுக்காக மட்டுமே நாங்கள் நினைத்திருந்தால் எங்கள் தவறுகளை நீர் பொறுத்து உமக்காக வாழ எங்களை நீர் பலப்படுத்தும். பிதா உம்மை அனுப்பினது போல எங்களை அனுப்பும். உம்முடைய ஆவியோடு கூட நாங்கள் இந்த உலகத்திலே சென்று உமக்கு சாட்சி பகர அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய திருப்பணிக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, உடைய திருப்பணியிலே நாங்களும் பங்கு கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். அழைக்கின்ற நீர் அதை செய்வதற்கான தகுதியும் தருகின்றீர். அந்த தகுதியை பெற்ற நாங்கள் கர்த்தாவை எங்களுக்காக அல்ல, உடைய நாம மகிமைக்காக அதை செய்ய எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். எப்பொழுதுமாக ஜெபத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப காரியங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஏற்ற காலத்திலே நன்மைகளை உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அன்பின் இறைவனே, கிருபையில் கர்த்தாவே, எங்கள் அருமையான பேராயருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய தலைமையின் கீழாக கர்நாடக மத்திய பேராயம், சாட்சியின் பேராயமாக, ஆவிக்குரிய பேராயமாக நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வேண்டிய அனைத்து நன்மைகளை தொடர்ந்து அவருக்கு தாரும். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொல்லி உமக்காக தொடர்ந்து ஆண்டவரை அநேகருக்கு அவர் சாட்சியாக, அநேகருக்கு அவர் முன்மாதிரியாக இருக்க தொடர்ந்து அவரையும் பேராயமாவையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிட்டு ஆண்டவரை காத்தரள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அருமையான செயலருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, தந்திருக்கின்ற திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை பேராயத்தினுடைய அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, கர்நாடக மத்திய பேராயத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா ஆயர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆயர்களையும் ஆசீர்வதியும். ஊழியங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, திருச்சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். பேராயத்தினுடைய
அலுவலகத்தை ஆசீர்வதியும், அதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்ததாமே இந்த வாதையின் காலத்திலே எங்களையும் உடைய சற்றையின் மறைவிலே முடிமறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்காக சாட்சி பகிர நீர் எங்களுக்கு பலனையும் அருளையும் கிருபையும் தர வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று பாருங்கள். Birthday
Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. Who would believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before I met you. When I let you walk into my heart. Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. I was a